ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு தீபக் டிஎன்பிசி அகாடமி. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க யாராக இருந்தாலுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே நெக்ஸ்ட் வீடியோ மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தொடர்ந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் வீக்னு நம்ம ஒரு வீக் செஷன் பார்த்துக்கிருக்கோம். சரிங்களா? அதில் நம்ம கொஷின் பேப்பர் 2, இதுவுமே குரூப் 2ஓட கொஷின் பேப்பர் தான். சரிங்களா? தமிழில் இப்போ சிலபஸ் மாற்றிக்கனால நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் கொஞ்சம் டஃப்னஸ்ஸாக கொஷின்ஸ் போட தமிழ் கொஷின் பேப்பர் பில்ட் பண்ணி நம்மளுக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. சரிங்களா? அதை பார்த்து நம்ம ரொம்ப அதிர்ச்சி ஆனோம். இதுக்கு மேலே அந்த அதிர்ச்சி இருக்கக்கூடாதுனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் முழுக்க இந்த மந்த்து, இந்த மண்டே டு நெக்ஸ்ட் மந்த்து ஆகஸ்ட் ஃபுல்லாக வரைக்குமே நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். சரிங்களா? சின்ன நாய்ஸஸ் இருக்கும், அதை பூராமே கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்குங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் மைக் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. சரிங்களா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் தீபக் ராஜ். இப்போ பொதுவாகவே இந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, பொருள் அறிந்து விடை எழுதுக, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க டிஎன்பிசி. சரிங்களா? அதுக்குண்டான டாபிக்ஸ் வைஸாக நம்ம பார்த்து தான் நம்மளுக்கு ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் போடுற மாதிரி நம்மளுக்கு வரும். இப்போ நான் இதுக்குண்டான பிடிஎஃப்க்கு உண்டான கீழே ட்ரைவ் லிங்க்கு கொடுத்துட்றேன். என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுத்துட்றேன். சரிங்களா? அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் டாபிக்ஸ் வைஸாக இருக்குது, இம்பார்ட்டண்டான கொஷின் பேப்பர், சிலபஸ் வைஸ் கொஷின் பேப்பர், அது போக ப்ரீவியஸ் இயரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் வைஸ் கொஷின் பேப்பர் எல்லாமே அந்த டெலகிராம் லிங்க்கில் வந்துடும். சரிங்களா? எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த கொஷின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ்னால் பார்க்கலாம். சரிங்களா? பிரித்து எழுதுக. பொய் அகற்றும்னா நம்ம பொய் கற்றும் வராது, பொய்யை கற்றும் வராது, பொய் ப்ளஸ் அகற்றும், பொய் அகற்றும். பிரித்தெழுதுக. செந்தமிழ், செம்மை ப்ளஸ் தமிழ், செந்தமிழ். 8 ப்ளஸ் திசை, இது சேர்த்தெழுதுகளை வருது, 8 திசை. சரிங்களா? இத்து நம்மளுக்கு வருது. அருகு எதிர்ச்சொல் கண்டறிய அருகு அருகில், தொலைவில், எதிர்ச்சொல். அணுகு என்பது எதிர்ச்சொல் விலகு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. உயர்திணைக்குரிய அல்லாத பல்வகை கண்டறிய கேட்டிருக்காங்க. பலவகை பால்னா நம்ம ஆண்பார், பெண்பார், பலர்பால், இதுனா உயர்திணைக்கு உட்பட்டது. உயர்திணைக்குரியதல்லாத பல்வகை பொருள் கேட்டிருக்காங்க. பலவின் பால் தான் வரும். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கொழுந்து வகை, இந்த கொழுந்து வகை, காய் வகை, கட்டை, அருகு, இந்த மாதிரி கொஷின்ஸை நிறைய கேட்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி துளிர், கொழுந்து, குருத்து, இந்த மாதிரி கொஷின் நிறைய கேட்குறாங்க. அதை கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? கொழுந்து வகை அல்லாத வேப்பங்கொழுந்து கரெக்டு, நெல் துளிர் கொழுந்து, பனங்குருத்து, கீரை தண்டு, அது தண்டு வகை சேர்ந்தது. ஆனால் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். பின்வரும் பற்றி தவறான செய்தி தொடரை எடுத்துக்க. அப்படின்னா இது நம்ம படிச்சிருந்தாலும் இதுக்குள்ள ஆன்சர் நம்ம சொல்ல முடியும். அரிக்கமேல் அகர்வாயுவில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. சரியான விடை. சரிங்களா? பொறு வெண்பாமலை என்னும் இலக்கண நூலை ஏற்றுக்கொள் குறித்து கூறப்பட்டுள்ளது. கரெக்டு. 8, 10 ஆகிய எண் பொருட்கள் பின்வரும் வழியினை மிகும். சரிங்களா? ஆனால் மிகாதுன்னு போட்டிருக்காங்க. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? மரபு பிழையற்றது எடுத்துக்காட்டு தருக. சோறு உண்டான் தான் வரும், சாப்பிட்டான் இருக்கான். அம்பு விட்டான், அம்பு துளைத்தான் வரும். பால் குடித்தான், பால் பருகினான் வரும். சரிங்களா? அப்போனா கூடை முடைந்தான், கூடை நெய்ந்தான் தான் வரும். சரிங்களா? அப்போனா கூடை முடைந்தான்றது தப்பு. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுங்கன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? எருது எக்காலமிடும், கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? கோழி கூமா, மயில் அகவும், காகம் கரையும் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? எருது எக்காலமிடும், கரெக்டான ஆப்ஷன். கரெக்டான கொஷின்ஸும் சரி. மரபு தொடரை பொருள் கண்டறிக்கா. கொடிக்கட்டு பறத்தல், அதாவது ஒரு காலத்தில் ஒரு அரசன் கொடிகட்டி பறந்தான்னு இருக்குன்னா புகழ்பெற்று விளங்கினான்னு அர்த்தம். சரிங்களா? அப்போனா ஆப்ஷன் ஆன்சர் பின்னு ஆன்சர்.
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிதல். கேபினெட். சாரி. கான்டினென்ட். சரிங்களா, கான்டினென்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டம். கான்வர்சேஷன்ன்றது நம்ம கலந்துரையாடல் நிறைய பேர் நினைப்போம், ஆனால் உரையாடல். அர்த்தோகிராபிக்ஸ் எழுத்து இலக்கணம். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. கம்ப்யூட்டர் துறையில் உள்ள அறிவை, கணினி துறையில் உள்ள அறிவை வளர்த்து கொள்ளுகதான் வரும். கம்ப்யூட்டர்னால தவறு. கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர், கரெக்டு. அனுபவமும் சிறந்த ஆசை, தப்பு. எவ்வகை செயற்கைக்கோள் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது, தப்பு. அப்போனா கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் தான். எந்த ஒரு பிறமொழி சொற்களும் கலவாத சொல் பயிராகும். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை உடல் உறுப்பு தலை தான் மெயினான உறுப்பு. சரிங்களா, தலையிலேருந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்மளுக்கு ரத்தம் போகிறதா இருந்தாலும் சரி, ஆற்றல் போகிறதா இருந்தாலும் சரி, கட்டளைகள் போகிறதா இருந்தாலும் சரி, தலையிலேருந்து தான் நம்மளுக்கு எல்லாமே பிறக்குது. அதனால் தலை தான் முதன்மை உறுப்பு. பி தான் ஆப்ஷன் சரி. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளிலிருந்து அறிவு பகுதி கலை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ என்பது தவறான பொருள் அணிகலன். வடு, முசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் எதை குறிக்கிறது? பிஞ்சு வகை குறிக்கிறது. வயல் ஆப்ஷன் ஏ தான் செய்யும். வயல் காணி நிலம், நிலத்துல தான் வயல் இருக்கும் அப்படின்னு இல்லை. சரிங்களா, பலனம் செய். இது ஒரு பொருள் தரும் சொற்கள் தான். சரிங்களா, இணையான சொற்கள் வேணால் காணி நிலம் கண்ணன் போடலாம். நம்ம வயல் பலனம் செய் தான் கரெக்டான ஆப்ஷன். இப்போ குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிஎன்பிசி கொஸ்டினாக இருந்தாலும் சரி, தமிழ் கம்பல்சரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, குரூப் 4ல் மட்டும் தமிழ் இல்லை. அப்படின்னா தமிழ் இருக்கிறனாலே வேர்ச்சொல் அதில் முக்கியமான பங்கு இருக்கும். எப்படி ஒரு 5 கொஸ்டின் 7 கொஸ்டின் வரைக்கும் வேர்ச்சொல் இருக்கும். இப்போ நம்ம குரூப் 4ல் கூட ஓலக்கம், ஓல்னு ஒரு வேர்ச்சொல் இருந்துச்சு. சரிங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாத வேர்ச்சொல்லை இப்போ வச்சு விட்றாங்க. சரிங்களா, அப்போலாம் நம்ம போகிற வீடியோஸ்னால் ப்ரீவியஸ் இயர் இருக்கிற கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஓல்டு இருக்கிற வேர்ச்சொல்லை கூட எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேட்டான் என்ற வேர்ச்சொல் கேள் என்று முடியும். சரியா, கேள். அதே மாதிரி தான் இப்போ வேர்ச்சொல் தொழில் பெயர் இருக்குது. பாடு பாடுதல். சரிங்களா, கரெக்டாக வரும். பார் வேறு பேரச்ச பார்த்து. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் படித்தல். அதே மாதிரி ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லியும் பார்த்துக்குங்க. சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அகரவரிசை சொல்லும் பார்த்துக்குங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலகிராம் லிங்க்கையும் நான் கொடுத்துறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணுறதுனால இதில் இருக்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் என்னோட டெலகிராம் சேனல்லையும் கொடுப்பேன். நான் இருக்கிற என்னோடய மொத்த சோர்ஸுமே டெலகிராம் சேனலில் ஃபைல்ஸை நான் கொடுத்துருவேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். அது போக நீங்கள் நிறைய வீடியோஸும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கறது பதிலாக இந்த டெலகிராம்லேயே இன்க்ளூட் ஆகி எல்லாத்துக்கும் செப்பரேட்டான வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ அகரவரிசை